வணக்கம் நண்பர்களே. நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நேற்று அதே மாதிரி தான். நேற்று நல்ல மழையாக இருந்ததுங்க. என்ன பண்ணுறது தெரில. அதனால் வெயிட் பண்ணி பார்த்து ஃபைனலாக இதுக்கு மேலே பசி தாங்காதுன்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டம் தான் விட்டேன். இதுக்கு மேலெலாம் என்னால் பசி சுத்தமாக தாங்க முடியாது. வெயிட் பண்ணி பார்த்து எனக்கு தலைவலி தான் எடுத்துச்சு. அதனால் ஒரு 8 மணி, இப்போ நீங்கள் பார்க்குற டைம் 8 மணி, இன்னும் ஸ்டில் வந்து இருட்டாகலை. ஏன்னா 9 மணி 9:30 இதாகும். அதனால் டேரெக்டாக போயிட்டு ஒரு டைட்டாக சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் போய் தூங்கலான்னு பிளான் பண்ணோம். நீங்கள் பார்க்குறது 9 மணி டைமு. ஸ்டில் நல்ல வெளிச்சமாக தான் இருக்குது. சுகமாக காலைல தூங்கி எழுந்து என்ன தான் பண்ணுறது தெரிலன்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டோட என்னோட டோட்டல் ஸ்கெடியூலில் எம்டி விச் இஸ் லைக் 10 to 20 minutes அண்ட் 1 hour மேக்ஸ் தான் ஒர்க் இருந்துச்சு. 12 ஹவரில் 1 hour தான் ஒர்க் இருக்குதுன்னா எந்த அளவுக்கு தலைவலியாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அதனால் டேரெக்டாக போய் மீட்டிங் அட்டன் பண்ணோம். எதுவுமே இல்லை, எல்லாம் ஆல் குட்டு, உங்கள் ஒர்க் முடிஞ்சிச்சு, இதோட 6 நாள் 7 நாள் கழித்து பார்க்கலான்ட்டாங்க. அதனால் எனக்கு என்ன பண்ணுறது தெரில. சரி வேறு வழி இல்லை, இன்றைக்கி ரவுண்ட்ஸ் அடிக்கலாம், இப்படியே உட்காந்துருந்தா தூக்கம் தான் வரும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப போர் அடிக்காத பாயிண்ட்னா அது ஷிப் இடம் தான். நம்ம இந்த மாதிரி கீழெல்லாம் இறங்க முடியாது, பட் ஆனால் போர்ட்டோட எண்ட் பாயிண்ட்லேருந்து நம்ம எல்லா ஷிப்பையும் பார்க்கலாம். இந்த இடத்துக்கு வந்த ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. இந்த மாதிரி போட்ஸை பார்க்கலாம், டிஃப்ரெண்ட் கம்பெனி ஷிப்ஸை பார்க்கலாம், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஃபிஷ்ஷஸை பார்க்கலாம். இங்கே இருக்க ஃபிஷ்ஷஸை சாப்பிட முடியுமான்னு கேட்டால் முடியாது. நாங்கள் 500 தலை சாப்பிடுவோம், அதான் தீனியாக இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல வரும்போது நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸும் உண்டாக்கினேன். அதில் முக்கால்வாசி ஃபிலிப்பைன் ஃப்ரெண்ட்ஸை வச்சுட்டு இன்றைக்கி ஒரு 3 மணி போல் எங்களால் தாங்க முடியல, போர் அடிக்குது, அதனால் வெளில இறங்கலாம்னு சொல்லி இறங்கி நாங்களும் கிளம்பிட்டோம். அதனால் பீச் சைடில் போயிட்டு லோடிங் பாயிண்டில் என்ட்ரன்ஸை நாங்கள் பார்த்துட்டு அதுக்கடுத்து பேராக்ளைடிங் ஒரு பாயிண்ட் இருக்குது, அங்கேயும் சுற்றி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அதையும் ஊர் சொல்ல எங்கெங்கெல்லாம் போகக்கூடாது அங்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக பெட்ரோல் காலியாக ஒரு டைமில் சரி வேறு வழி இல்லை, நம்ம திருப்பி போகணும். அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஸ்பாட்டை பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து இதெல்லாம் பார்க்காத போனால் மோசம் இல்லை. இந்த வாட்டி நம்ம 1 or 2 டைம் தான் வருவோம். மேபி வருஷத்தில் 10 வாட்டி வரலாம், பட் வெளில போக டைம் கிடைக்குமான்னு தெரியாது. அதனால் அதையும் போய் சுற்றி பார்த்துட்டு இன்னையோட நல்ல ஒரு சன்செட்டையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேராக ரூமுக்கு போயிட்டோம். இன்றைக்கி தான் லாஸ்ட் டே, என்னால் பேக்கிங் இருந்துச்சு, எல்லாத்தையும் பேக் பண்ண முடிஞ்சோம். நாளைக்கு 5 மணி நேரம் ஷிஃப்ட்டு முடிஞ்சோன்னு நான் ரிட்டன் வீட்டுக்கு போகலாம். அதனால் பை கைஸ், நாளைக்கு பார்க்கலாம்.